அன்பிற்குரிய உடன்பிறப்புகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கடந்த பகுதியின் தொடர்ச்சியாக 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். இஸ்ரவேல் மனுஷருக்குள்ளும் யூதா மனுஷருக்குள்ளும் தாவீதின் எருசலேம் வருகைக்கு சில வாக்குவாதங்களும் வாய்ப்பேச்சும் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷருடைய பேச்சு பலத்ததாக இருந்தது என்று பார்த்தோம். இஸ்ரவேல் மனுஷருக்கும் யூதா மனுஷருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்ரி என்பவனின் மகன் சேபா என்பவன் அநீதிக்கான மனுஷனாக இருந்தான். அவனுக்கு நியாயம், தர்மம், நல்ல நெறிகள் இல்லாதவன் என்பதால் பேலியாளின் மகன் என்று சொல்லப்படுகிறது. தேவனையும் அவருடைய நீதியையும் அவருடைய வெளிச்சத்தையும் உணர்ந்தவன் பேலியாளாக இருக்க மாட்டான். சேபா என்பவனோ பேலியாளாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் இந்த சமயத்தில் எக்காலம் ஊதி, எங்களுக்கும் தாவீதுக்கும் எந்த பங்கும் கிடையாது, சம்பந்தமும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை, இஸ்ரவேல் ஜனத்தாரே நீங்கள் அவரவர் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். சேபாவின் இந்த வார்த்தையை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு சென்று விட்டார்கள். யூதா மனுஷர்களோ தங்கள் ராஜாவை சார்ந்து இருந்தார்கள். தாவீது எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு வந்தபோது வீட்டை காக்க ராஜா காவலுக்காக விட்டு சென்ற அவருடைய மறுமனையாட்டிகளை வரவழைத்து அவர்கள் அனைவரையும் ஒரு அறையிலே வைத்து பராமரித்தான். அதன் பிறகு அவர்களிடத்தில் தாவீது பிரவேசிக்கவில்லை. அவர்கள் சாகும் மட்டும் தாவீதினிடத்தில் வரவும் இல்லை. விதவைகள் போல, புருஷனை அறியாத மனைவிகளைப் போல அவர்களுடைய வாழ்நாளெல்லாம் விதவைகளைப் போல இருந்து அவர்களுடைய வாழ்க்கை முடிந்தது. தாவீது ஏன் தன்னுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசிக்கவில்லை என்கின்ற காரணத்தை கடந்த பகுதிகளில் நாம் பார்த்தோம். அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். பின்பு தாவீது ராஜா அமாசாவை பார்த்து, நீ யூத மனுஷர்களை எல்லாம் 3 நாளுக்குள் என்னிடத்தில் அழைத்து வந்து நீயும் கூட இருக்க வேண்டும் என்றான். அப்பொழுது அமாசா யூதாவை அழைத்து வரப்போய் தனக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக வராமல் காலம் தாமதித்ததினால் தாவீது தன்னோடு இருந்த அபிசாயிடத்தில், அப்சலோமை பார்க்கிலும் பிக்ரியின் குமாரனாகிய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்கிறவனாய் இருக்கிறான், அவனை விட்டு வைக்கலாகாது என்று அவன் தாவீதிற்கு எதிராகவும் தாவீதின் அரசுக்கு எதிராக செயல்பட்டு வருவதால் இஸ்ரவேலில் உள்ள எல்லா கோத்திரங்களிடத்திலே சென்று தாவீதிற்கு எதிராக புரளிகளையும் விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான். புரளிகளை பேசி திரிந்து கொண்டிருக்கும் சேபா என்பவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து அவன் நம்முடைய கண்களுக்கு தப்பி போகாதபடி நீ உன் எஜமானனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு அவனை பின்தொடர்ந்து போ என்றான். தாவீதின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த யோவாபின் மனுஷர்கள் மற்றும் கிரேத்தியர்கள், பிலேத்தியர்கள் மற்றும் சகல பலசாலிகளும் அவன் பின் தொடர்ந்து பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை தொடர்ந்து அவனை சென்றடைய வேண்டும் என்று எருசலேமிற்கு புறப்பட்டு போகிறார்கள். யோவாபின் மனுஷர்கள் கிபியோனில் இருக்கிற பெரிய கல்லண்டை வருகிற பொழுது அவர்கள் அமாசாவை பார்க்கிறார்கள். அமாசா யோவாபிற்கு எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். யோவாப் தன் சட்டையின் மேல் கச்சையை கட்டிக்கொண்டு இருந்தான். அதில் உரையோடு ஒரு பட்டயமும் அவனுடைய இடுப்பில் தொங்கிக் கொண்டிருந்தது. யோவாப் புறப்பட எழுந்தபோது அவனுடைய உரையிலிருந்து வாள் கீழே விழுந்தது. அப்பொழுது யோவாப்
அமாசாவை பார்த்து, என் சகோதரனே, சுகமாய் இருக்கிறாயா என்று சொல்லி அவனை முத்தம் செய்பவனைப் போல அவன் தாடியை பிடித்து, அவன் எதிர்பாராத சமயத்தில் தன் உறையிலிருந்த வாளை எடுத்து அவனுடைய குடல் சரிய அவன் வயிற்றிலே குத்தி போடுகிறான். பின்பு யோவாபும் அவனுடைய சகோதரன் அபிசாயும் சேபாவை பின்தொடர அங்கிருந்து புறப்பட்டு போகிறார்கள். தாவீதின் சேனையில் முக்கிய தளபதியாக இருக்கும் யோவாபு ஆரம்பத்திலிருந்தே தாவீதின் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவனாகவும் மட்டுமல்ல, தாவீது சொல்லாத காரியத்தை செய்கிற ஒரு அதிக பிரசங்கி சேனை வீரராகவும் இருக்கிறான். தாவீது யோவாபை அனுப்பின நோக்கம் என்னவென்றால், தனக்கும் தன்னுடைய அரசருக்கும் எதிரான காரியங்களை செய்கிற சேபாவை பின்தொடர்ந்து அவனை கொன்று போட மட்டுமே. ஆனால் யோவாப் செய்த காரியம் தாவீதிற்காக தாவீதின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யூதா மனுஷரை தாவீதினிடத்தில் அழைத்து வரும்படி சென்ற அமாசாவை யோவாப் கொன்றது அதிக பிரசங்கித்தனமாகவே இருக்கிறது. யோவாபும் யோவாபின் படை வீரர்களும் அமாசாவை கொன்று அங்கே பட்டணத்தில் விட்டு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். அமாசாவின் உடலோ வெட்டப்பட்டு வழியருகே இருந்தது, இரத்த வெள்ளத்தில் கிடந்தது. ஜனங்களில் சிலர் அவனுடைய பிரேதத்தை வழியிலிருந்து வயலுக்குள் இழுத்து போட்டார்கள். மட்டுமல்ல, அவனுடைய பிரேதத்தின் மீது ஒரு துணியை போட்டு மூடி வைத்தார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.